ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸில் பேக்ரவுண்ட். ஸோ நம்மளுடைய கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பார்டர், மார்ஜின், பேடிங், அவுட்லைன் இது நாலும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதை நான் ஒரு பேராகிராஃப் டேக்குள்ளே போட்டுக்கிறேன். இது ஒரு பேராகிராஃப் டேக்குள்ளே போட்டாச்சு. சரியா? ஸோ நான் இங்கே ஒரு டம்மி கண்டென்ட்டை நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு இப்படி தான் அப்பியர் ஆகும். சரி, ஓகே. இதை சுற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்டர் தான் பார்க்க போகிறோம். பார்டர் அப்படின்னா இதை சுற்றி ஒரு அவுட்டரில் ஒரு லைன் வரும். சரியா? ஸோ அது ஒரு பார்டர் கிரியேட் பண்ணுவோம். அந்த பார்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பேராகிராஃப் டேக்கே டேரெக்டாக நான் வந்து டார்கெட் பண்ணுறேன். டார்கெட் பண்ணி நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பார்டர் 1-2 பிக்சல் சாலிட் சாக்லேட் கலர், சாக்லேட்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். என்னுடைய அவுட்புட்டில் நான் செக் பண்ணால் எனக்கு அங்கே ஒன்றுமே வரல. பிகாஸ் நான் என்னுடைய ஸ்டைல் ஷீட்டை நான் வந்து இன்னும் லிங்கே பண்ணல. ஸோ லிங்க் பண்ணிக்கலாம். relation equal to style sheet and href. So avail.css. ஓகே, avail.css கொடுத்தாச்சு அண்ட் செல்ஃப் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலரில் உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்கு. அதாவது ஒரு பார்டர் வந்திருக்கு. சரியா? ஸோ இந்த பார்டரை வந்து நம்ம 2 பிக்சல்ஸ் சாலிடாக இருக்கணும்னு கொடுத்ததுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் தின்னாக இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக தெரியுது. இது நம்ம 5 பிக்சல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இன்னும் திக்னஸ் அதிகமாகுது. சரியா? ஓகே. இது நீங்கள் இந்த மாதிரி பார்டர்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி குறிப்பிட்டு எனக்கு இப்போ ரைட்டுக்கு மட்டும் வேணும், இல்லை பாட்டம்க்கு எனக்கு வேணும், அண்டர்லைன் ஆன மாதிரி எனக்கு தெரியணும்ன்ற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு விஷயம் போடலாம். ஸோ அதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை கமெண்ட்ஸில் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் எனக்கு வந்து பார்டரில் பாட்டமில் மட்டும் எனக்கு அந்த சாக்லேட் கலர் லைன் எனக்கு வரணும். அது எனக்கு ஒரு அண்டர்லைன் மாதிரி இருக்கணும். சரி? ஸோ நான் சும்மா பார்டர் பாட்டம் வந்து அதே மாதிரி தான் 2 பிக்சல்ஸ் சாலிட் சாக்லேட். ஸோ இப்போ நான் என்னோடய அவுட்புட்டை காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ பாட்டமில் மட்டும் உங்களுக்கு இந்த லைன் உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஈவன் அது உங்களுக்கு கிளியராக தெரியலன்னா கூட நான் அதை வித்தை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய திக்னஸ் அதிகமாக இருக்குது. ஓகே. இதே மாதிரி நீங்கள் ரைட்டுக்குனாலும் சரி, லெஃப்ட்டுக்கு, டாப்புக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, சரி. ஓகே, இப்போ நம்ம பார்டர் பாட்டம் நம்ம கொடுத்துருந்தோம். சரியா? இது உங்களுக்கு பார்டர் ரேடியஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டைலிங் அப்படியேவும் கமெண்ட்ஸ்லேருந்து எடுத்துடுறேன். பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சு இப்போ நம்ம பார்ப்போம். பார்டர் ரேடியஸ் வந்து 5 பிக்சல் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்டர் கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே பிளெண்டாக வளைவாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் அதை எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ அவுட்புட் செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது பார்டரில் எல்லாமே. இப்போ நம்ம அதை வந்து பிளெண்டாக மாற்ற போகிறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வியாக இருக்கும் பாருங்கள். பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல்ஸ் சேவ். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இல்லாமல் பிளெண்ட் அப்படியே ஒரு மாதிரி கர்வியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஈவன் அதை நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரியும் அது. ஸோ 20 பிக்சல்ஸ் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கிளியராக தெரியுது, கொஞ்சம் கர்வியாக வந்திருக்கு. சரியா? இது நீங்கள் பார்டர் ரேடியஸ், பார்டர் லெஃப்ட் ரேடியஸ் -radius.
ஸோ பார்த்தீங்கன்னா பார்டர் லெஃப்ட் டாப் லெஃப்ட் ரேடியஸ், பார்டர் டாப் லெஃப்ட் பாட்டம் லெஃப்ட் ரேடியஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பார்டர் நம்மளுக்கு டாப் லெஃப்டில் வேணும். ஸோ டாப் லெஃப்டில் உங்களுக்கு வந்து 20 பிக்சல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பிளண்டாக அங்கே மட்டும் எனக்கு பிளண்டாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அப்படியே கர்வியாக இருக்குது. இப்போ இது எனக்கு பார்டர் ரைட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா பார்டர் ரைட்டில் மட்டும் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இதே இது எனக்கு டாப்பில் வேணாம் பாட்டமில் வேணும் அப்படின்னா பாட்டம் ரைட் RIGHT ரைட். ஸோ பாட்டம் ரைட்டில் எனக்கு வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மட்டும் அந்த கர்வியான டிசைன் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்புளாக உங்களுடைய எந்தெந்த இடத்துலலாம் டாப்பில் பண்ணணுமோ இல்லை பாட்டமில் பண்ணணும்னாலும் சரி, இல்லை எனி அதர் வே எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் பார்டர் ரேடியஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கர்வியாக அந்த லைன் இருக்கும். சரியா, அந்த எட்ஜ் உங்களுக்கு நல்ல வளைவாக இருக்கும். சரியா, ஓகே. இந்த பார்டர்ஸ்க்கு ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. சரியா, இப்போ நான் இதை எடுத்துடுறேன். ஓகே, எடுக்க வேண்டாம். ஸோ அதை நான் வந்து கமெண்ட்ஸில் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி தேவையில்லாத ப்ராப்பர்ட்டியில் இந்த கமெண்ட்ஸ்குள்ளே போட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம அதை சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சும்மா ஒரு பார்டர் மட்டும் வந்திருக்கு. 5 பிக்சல் திக்னஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் திக்காக தெரியுது. சரியா, ஓகே. இப்போ இதுக்கு நான் பார்டர் இந்த இடத்துல சாலிட்ன்றதை எடுத்துடுறேன். ஸோ பை டிஃபால்ட் இப்போ இதை நான் சும்மாவே சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு 0ன்னு இருந்ததுனால எனக்கு சாலிடா இல்லை என்ன அதோடைய ஸ்டைலிங்கே நம்ம சொல்லலை. ஓகே, அதோடைய ஸ்டைலே நம்ம சொல்லலை. ஸோ பை டிஃபால்ட் அது என்னன்னா பார்டர் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலுமே அது அந்த இடத்துல பார்டர் போடவே இல்லை. சரியா, ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்டர் ஸ்டைலை டிஃபைன் பண்ணணும். பார்டர் ஸ்டைல், ஸோ டாட்டடாக இருக்கணுமா, சாலிடாக இருக்கணுமா, க்ரூவாக இருக்கணுமா, இந்த மாதிரி நம்ம இல்லை ஹிடன் பண்ணணுமா. ஹிடன் அப்படின்னா அந்த பார்டர் அப்படியே மறைஞ்சிரும். சரியா, ஸோ இப்போ நான் வந்து க்ரூவ்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டபுளாக ஏதோ 2 லைன் மாதிரி உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரூவியாக தெரியும். அதாவது மல்டி லைன் கலந்த மாதிரி. ஓகே, மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் கலந்தாப்புல தெரியுதா. ஸோ இதுதான் க்ரூவி. இது டாட்டடாக வேணும் அப்படின்னா டாட்டட். ஸோ டாட்டடாக இருக்குதா. ஓகே, இது டபுளாக வேணும் அப்படின்னா வந்து DOUBLE. ஓகே, இது டபுள் அப்படின்னா ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லைன் தெரியுது. ஓகேவா, இங்கே ஒரு லைன் தெரியுது, இங்கே ஒரு லைன் தெரியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு ஸ்டைல்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, இது நீங்கள் ஏன் சாலிட் இங்கே டிஃபைன் பண்ணீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. பார்டருங்கிறது ஒரு ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் வந்து ஒரு சில வேல்யூஸை நீங்கள் இதிலே கொடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ 5 பிக்சல் சாலிட் சாக்லேட்னு கொடுத்துருக்கேன். ஓகே, 5 பிக்சல்ஸ்ன்றது வித்து, சாலிடுங்கிறது வந்து ஸ்டைலு, சாக்லேட்டுங்கிறது வந்து உங்களுக்கு அதோடைய கலர். ஓகேவா, ஸோ அதோடைய கலரை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் டிப்பில் தெரியுது ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார் செட்டிங் பார்டர் வித் ஸ்டைல் கலர். ஸோ இந்த மூணு ஸ்டைலிங்ஸை மட்டும் உங்களால், அதாவது 3 வேல்யூஸை மட்டும் உங்களால் செட் பண்ண முடியும். அதாவது ஒரே லைனில் உங்களால் வித்து செட் பண்ண முடியும், ஸ்டைல் செட் பண்ண முடியும், கலர் செட் பண்ண முடியும். சரியா, இந்த மாதிரி பார்டர் ஸ்டைல்னு தனியாக போட்டு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது நம்ம இந்த இடத்துல சாலிடுக்கு பதிலாக இந்த இடத்துல டபுள்னு போட்டோம். ஓகேவா, இதை தூக்கி நான் வந்து ஓகே நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். பட் எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பிகாஸ் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் நான் ஸ்டைலை வந்து டபுள்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். சரியா, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்டர்ஸை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் பார்டர் ரேடியஸ் எப்படி குறைக்கிறது, அதை வந்து எப்படி ஒரு ரீஜனுக்கும் தனித்தனியாக கொடுக்குறதுன்னு பார்த்தோம். இனி ஈவன் நீங்கள் பார்டர் பாட்டம் அதை நம்ம கூட பார்த்துருந்தோம். ஸோ பார்டர் பாட்டம் எப்படி ஸ்டைல் கொடுக்குறது, இல்லை எப்படி லெஃப்டில் மட்டும் எனக்கு ஸ்டைல் கொடுக்குறதுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் ரைட்டுக்கு வந்து எனக்கு தனியாக ஒரு ஸ்டைல் வேணும். சரியா, STYLE ஸ்டைல்.
அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இதை வந்து கமெண்ட்ஸில் இதை விரிவடைச்சிருவோம். ஓகேவா, இதையும் கமெண்ட்டில் சேர்த்தாச்சு. நான் சும்மா இப்போதைக்கு பார்டர் லெஃப்ட், ஓகேவா, லெஃப்ட். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபுல் பார்டரே போட்டு காமிச்சிருக்கலாம். பட் ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக நான் உங்களுக்கு ஒரு சிங்கிள் பார்டருக்கு மட்டும் இப்போதைக்கு போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல் பார்டருக்கு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்டர் லெஃப்ட் வந்து எனக்கு 2 பிக்சல் சாலிட் ரெட். ஓகேவா, பார்டர் ரைட் ஸ்டைல் வந்து டாட்டடாக இருக்கும். ஓகே, நான் அப்போ இன்னும் இங்கே வந்து லெஃப்ட் பார்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் லெஃப்ட் டாட்டடாக இருக்கும். டாட்டட். ஸோ இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஜூம் போகலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மட்டும் அப்படியே டாட்டடாக, லெஃப்ட் சைடு மட்டும் உங்களுக்கு டாட்டடாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாகவும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் உங்களுடைய ஸ்டைலிங்கை. அதாவது பார்டர் டாட்டடாக இருக்கணுமா இல்லை டபுளாக இருக்கணுமான்றதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரீஜனுக்கும் ஸ்பெசிஃபிக்காக பிரிச்சும் நீங்கள் சொல்லலாம். சரி, ஓகே. இது நீங்கள் ஒரு ஃபுல் பார்டர் நான் கொடுத்துட்டேன், அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் உங்களால் முடியும். ஓகே, இப்போ நான் வந்து பார்டரை அப்படியே எடுத்துடுறேன். எடுத்துட்டு பார்டர் லெஃப்ட்டுக்கு மட்டும் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ இது வந்து பொதுவாக ஒரு பார்டர் கொண்டு வர போகுது. இப்போ எனக்கு பொதுவாக ஒரு பார்டர் வந்துருச்சு. பட் ஆனால் எனக்கு லெஃப்ட் சைடு மட்டும் டாட்டடாக இருக்குது. ஏன்னா நம்ம பார்டர் லெஃப்ட்டுக்கு மட்டும் ஸ்டைலிங்கை டாட்டட்னு செட் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ரீஜன்ஸ்க்கு நீங்கள் செட் பண்ண முடியும். ஓகேவா, சரி, ஓகே. இப்போ நம்ம பார்டர்ஸ் முடிச்சிட்டோம். பார்டர்ஸ் எப்படி ஸ்டைல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு எப்படி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரீஜனுக்கு பார்டர் அப்ளை பண்ணுறது, அதுக்கு எப்படி ரேடியஸ் அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ நீங்கள் இதை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதே மாதிரி ஈவன் நீங்கள் பார்டர் பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ்க்கு நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் தான் பார்த்தோம். நீங்கள் டாப் அண்ட் பாட்டமுக்கும் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்டர் ரேடியஸ், பார்டர் ரைட்டு. ஸோ நான் அதை சொல்லியிருந்தேன். பட் நான் ஈவன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் திரும்ப சொல்கிறேன். ஓகே, பார்டர் ரைட் ரேடியஸ், சாரி டாப் ரைட் ரேடியஸ், இன்னொன்று பாட்டம் வச்சுக்கலாம். ஓகே, பாட்டம் BOTTOM, பாட்டம் ரைட் ரேடியஸ். ஸோ பாட்டம் ரைட் ரேடியஸ் வந்து எனக்கு ஒரு 20 பிக்சல்ஸ் சும்மா கொடுக்கலாம். ஸோ இங்கே மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பிளண்ட் ஆகுதுக்கு. இதே சமயம் நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த பார்டர் இருக்குது இல்லையா, இந்த பார்டர் வந்து உங்களுக்கு டாட்டடாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே. டாட்டடாக இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது, அதை நீங்கள் பார்டர் ரேடியஸ் கொடுக்கும்போது ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. இது உங்களுடைய பார்டர் வந்து டாட்டடாக இருந்துச்சு, அதை நான் கேர்வாக வர வைக்கணும்னு நினச்சேன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக அதையும் செய்ய முடியும். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ரைட் சைடோட ஸ்டைலையும் நான் மாற்றுறேன். பார்டர் ஹைஃபன் ரைட் ஸ்டைல். ஓகேவா, ஸோ அதுவும் எனக்கு டாட்டடாக இருக்கணும். அண்ட் அந்த இடத்துல எனக்கு வந்து பாட்டம் லெஃப்ட்னு நான் மாற்றிக்கிறேன். ஸோ என்னதான் அந்த இடத்துல டாட்டடாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அது கர்வியாக மாறுது. ஓகேவா, இப்போ அதே இது பார்டர் ரைட் டாப்புக்கு நான் போடுறேன். பார்டர் லெஃப்ட். ஓகே, பார்டர் டாப் லெஃப்ட், பார்டர் டாப் லெஃப்ட் ஹைஃபன் ரேடியஸ். ஸோ இதில் 20 பிக்சல்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு நல்லா கர்வியாக தெரியுது. அதை இன்னும் நம்ம கர்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராகவே தெரியும். ஒரு 50 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். இங்கேயும் ஒரு 50 பிக்சல்ஸ் நான் வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கர்வியாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாட்டடாக இருந்தால் கூட, ஸ்டைலிங்ஸ் வேறேவா இருந்தால் கூட நீங்கள் உங்களால் அதுக்கு வந்து பார்டர் அப்ளை பண்ணிக்க முடியும். பார்டர் ரேடியஸை அப்ளை பண்ணிக்க முடியும் ஸ்பெசிஃபிக் ரீஜியனுக்கும் கூட.
ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து மார்ஜின் ஓகேவா? மார்ஜின் அப்படின்னா ஒரு பிளாக் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு. அந்த எலமெண்ட்ஸ்க்கு மத்தியில உள்ள ஸ்பேஸை தான் குறிக்கும். ஓகே, அதான் மார்ஜின். சரியா? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய டெவலப்பர் டூலை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதோடைய மாடலை பார்த்தீங்க, அதாவது இப்போ இந்த பாக்ஸோடைய மாடலை பார்த்தீங்கன்னா உங்கள் டெவலப்பர் டூலில் தெரியும். இப்போ இந்த டெவலப்பர் டூலில் பார்த்தீங்கன்னா மார்ஜின், பார்டர், பேடிங்னு இருக்குது. சரியா? ஸோ மார்ஜின் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த பிளாக் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு மத்தியில் இருக்கிற ஸ்பேஸ் தான் மார்ஜின். பார்டருங்கிறது அந்த நம்ம கொடுக்குற ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்டை சுற்றி உள்ள பார்டர். அண்ட் கண்டென்ட் வந்து நடுவில் இருக்கும். சரியா? இந்த இடத்துல சும்மா ப்ரௌசரோடைய சைஸ்க்கு தகுந்தாப்புல பிக்சல்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிங்னு இருக்குது. சரியா? பேடிங் வந்து என்னன்னா இன்லைனில் பண்ணுறது. ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்ஜினை பார்ப்போம். மார்ஜின் அப்படின்னா ஒரு பிளாக் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு மத்தியில் உள்ள ஸ்பேஸ் தான். ஓகே, ஸோ இந்த பாக்ஸை வந்து அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய பாடி டேக்ல என்னுடைய பேராகிராஃப் டேக்கே செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்டர் 2 பிக்சல்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ அதனால் 2ன்னு இருக்குது. மார்ஜின் வந்து நான் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அதனால் டிஃபால்ட் மார்ஜின் அது அப்படியே எடுத்துக்கிச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இங்கே ஒரே ஒரு கண்டென்ட் தான் இருக்குது. எனக்கு பிளாக் ஆஃப் கண்டென்ட்லாம் இல்லை, ஒரே ஒரு கண்டென்ட் தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், பிளாக் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். திரும்பி இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு வந்து நான் தனியாக ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். இதையும் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு கிளாஸ்க்குள்ளே கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்படின்னா தான் அதுக்கான சேஞ்சஸ் இருக்காது. பேரா 1. ஸோ கிளாஸ் அப்படின்னாலே டாட் வச்சு தான் கொடுக்கணும். பேரா 1. சரியா? இப்போ இந்த இடத்துல பேரா 2. பேரா 2. ஸோ இதை சேவ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணோம்னா இன்னொரு கண்டென்ட் வந்திருக்கு. சரியா? ஓகே, இப்போ நம்மளுடைய டெவலப்பர் டூலை வந்து ஓப்பன் பண்ணி இருக்கட்டும். ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டாட் பேரா 2. ஸோ பேரா 2க்குள்ளே சம் கண்டென்ட்ஸ் இருக்குது. அதை வந்து எனக்கு இந்த கண்டென்ட்டுக்கும் மத்தியில் உள்ள அதாவது இந்த பிளாக்குக்கும் மத்தியில் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் மார்ஜின், வெறும் மார்ஜினே நான் கொடுக்குறேன் 50 பிக்சல்ஸ். ஸோ சுற்றி ஈவனாக அப்ளை பண்ணிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 50 பிக்சல்ஸுக்கு கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. அதே சமயம் சுற்றி ஈவனாக அப்ளை பண்ணியிருக்கு. நான் வந்து இப்போ வெறும் மார்ஜின்னு போட்டு தான் போட்டேன். ஓகே, மார்ஜின்ங்கிறது ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. சரியா? அந்த ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்து இப்போதைக்கு டாப் மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். பட் ஈவன் நம்ம அது ஒன்றே ஒன்று தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோன்றதுனால அந்த வேல்யூஸை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிச்சு. சரியா? இது வந்து ஜஸ்ட் நம்ம டாப்புக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இது ஒரு ஸ்பேஸ் விட்டு ரைட்டுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ரைட்டுக்கும் எனக்கு ஒரு 50 பிக்சல்ஸ் வேணும் அப்படின்னா ரைட் 50 பிக்சல்ஸ். ஸோ ஈவனாக ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ ரைட்டுக்கு மட்டும் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றக்காண்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 100. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு பாட்டம்க்கு வந்து அதுக்கும் ஒரு 100 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரைட்டுக்கும் ஒரு 100 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பாட்டம்க்கு நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. சரிங்களா? ஒரு இதுக்கும் நான் வந்து யூனிக் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல அலைன் ஆகிருக்கு. டாப்புக்கு வந்து ஸோ என்னுடைய கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாப்புக்கு வந்து உங்களுக்கு 50 பிக்சல்ஸ் அப்ளை ஆயிருக்கு. ரைட்டுக்கு வந்து 100 பிக்சல் அண்ட் பாட்டம்க்கு வந்து 120. அப்புறம் ரைட்டுக்கு வந்து லெஃப்ட்டுக்கு வந்து 130 வந்திருக்கு. சரியா? ஸோ அதுக்கு தகுந்தாப்புல
ஓகே. ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். கொஞ்சம் சைடில் சவுண்ட் இருந்ததுனால ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போச்சு. ஓகே, இப்போ நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மார்ஜின் டாப். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து மார்ஜின் டாப்புக்கு அப்ளை ஆகும், செகண்ட் கொடுக்குறதுக்கு ரைட்டுக்கு அப்ளை ஆகும், தேர்ட் பாட்டமுக்கு அப்ளை ஆகும், ஃபோர்த் வந்து லெஃப்ட்டுக்கு அப்ளை ஆகும். சரியா? ஓகே. ஸோ மார்ஜின் ப்ராப்பர்ட்டிலேயும் நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பெசிஃபை பண்ணணும். லெஃப்ட்டுக்கு தனியாக ரைட்டுக்கு தனியாக அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமல் லெஃப்ட்டுக்கு தனியாக ரைட்டுக்கு தனியாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் உங்களால் முடியும். மார்ஜின் டாப் மட்டும் எனக்கு 100 பிக்சல்ஸ் தள்ளி வரணும் நினச்சிங்க அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ 100 பிக்சல்ஸ் டாப் மார்ஜின் மட்டும் எனக்கு தள்ளி வந்திருக்கு. மார்ஜின் லெஃப்ட் அது 100 பிக்சல்ஸ் வரணும் அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின் லெஃப்ட் மட்டும் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. ரைட் வரணும் அப்படின்னா அதே மாதிரி மார்ஜின் ரைட் ஒரு 100 பிக்சல்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்லையும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்திருக்கு. பார்டர் மார்ஜின் பாட்டம். ஓகே, மார்ஜின் பாட்டமும் எனக்கு ஒரு 100 பிக்சல்ஸ் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா 100 பிக்சல்ஸ் தள்ளி வந்திருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம டெவலப்பர் டூலை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து சுற்றி 16 இருக்குது. ஓகே, அது டிஃபால்ட்டான செட்டிங்ஸ். ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த எலமெண்ட்டை டார்கெட் பண்ணுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னுடைய பேரா 2ன்ற எலமெண்ட்டை டார்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100 100 100 100 நான் 4 இடத்துக்கும் 100 தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 100 எனக்கு அப்ளை ஆகிருக்கு. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது ஹோவர் பண்ணும்போது கலரை அப்படியே எனக்கு ஹிண்ட் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கோன்றதை ப்ரௌசர் வந்து கொஞ்சம் கலர் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது பார்த்தீங்களா? ஸோ சுற்றி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை சுற்றி நமக்கு 100 அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதான் மார்ஜின். ஓகே, மார்ஜின் அப்படின்னா வந்து நீங்கள் கொடுக்குற செட் ஆஃப் பிளாக் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகே, பிளாக் ஆஃப் எலமெண்ட்ஸ் மீன்ஸ் சம் எலமெண்ட்ஸ் இருக்குது. லைக் டிவ் டேக் இங்கே இருக்குன்னு வச்சுப்போமே, அதுக்குள்ள சம் கண்டென்ட்ஸ் இருக்குது, அதுக்கு கீழே இன்னொரு டிவ் டேக் இருக்குது, அதுக்குள்ளே சில இமேஜஸ் இருக்குது, அதுக்கு மத்தியில் ஒரு கண்டென்ட் இருக்குது, அதுக்கு வந்து பேராகிராஃப் டேக்னு வச்சுப்போமே. ஸோ அதுக்கும் மீதி கண்டென்ட்ஸ்க்கும் மத்தியில் உள்ள ஸ்பேஸ் தான் மார்ஜின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே, இப்போ நம்ம மார்ஜின் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேடிங் பார்க்கலாம். ஸோ பேடிங் தான் இப்போ நம்ம வரணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேரா 1 தான் நான் இப்போ டார்கெட் பண்ண போகிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு பார்டர் இருக்குது. சரியா? அதனால் நான் வந்து பேரா 1 டார்கெட் பண்ணுறேன். டாட் பேரா 1 நான் டார்கெட் பண்ணி நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு பார்டர் இருக்குன்றதுனால இப்போ நான் அதுக்குள்ளே பேடிங் அப்ளை பண்ண போகிறேன். பேடிங் அப்படின்னா இப்போ என்னுடைய குரோம் ஓப்பன் பண்ணுறேன், அதே மாதிரி டெவலப்பர் டூலையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேடிங் வந்து எனக்கு இதுதான் கண்டென்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கண்டென்ட்டுக்கும் அதை சுற்றி இருக்கிற பார்டருக்கும் உள்ள ஸ்பேஸ் தான் பேடிங். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து பேடிங் வந்து நம்ம டிஃபால்ட்டாக எதுவுமே அப்ளை பண்ணல. ஓகே, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டான இதுதான் எடுத்திருக்கு. அண்ட் பேடிங் பெருசாக ஒன்றும் அந்த இடத்துல எடுக்கலை. சரி, நம்ம இப்போ பேடிங் அப்ளை பண்ணும்போது பார்க்கலாம். நான் இந்த எலிமெண்ட் டார்கெட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து பேடிங் அப்ளை பண்ணலாம். பேடிங் ஜஸ்ட் இது ஒரு ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. எப்படி மார்ஜினுக்கு நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி தான் பேடிங் டாப் வந்து 50 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து வெறும் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து சுற்றி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. சரியா? இதே இது நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் குறிப்பிட்ட இடத்துக்கு போகும். ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் போகும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே சுற்றி 50 அப்ளை பண்ணியிருக்கு பாருங்கள். இங்கே 50 அப்ளை பண்ணியிருக்கு. நான் வந்து டாப்புக்கு மட்டும் தான் கொடுத்தேன். பட் ஆனால் ரைட்டுக்கும் சரி, பாட்டமுக்கும் சரி, லெஃப்ட்டுக்கும் சரி, நான் டாப்புக்கு கொடுத்த வேல்யூவே அதை எடுத்துக்கிச்சு. சரியா?
இந்த மாதிரி டிஃபால்ட் வேல்யூஸ் அதை ஆட்டோமேட்டிக்காகவே செட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூஸ் செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது அப்படியேவும் ஸ்ப்ரெட் ஆக்கிக்கும். இது நம்ம 50 வந்து டாப் கொடுத்துட்டோமா, லெஃப்ட் சாரி ரைட் வந்து 40 கொடுக்கலாம். அண்டு பாட்டம் வந்து ஒரு 30 பிக்சல்ஸ் கொடுக்கலாம். லெஃப்ட் வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இப்போ அப்ளை ஆகிருக்கும். இப்போ நான் என்னுடைய டெவலப்பர் டூலை காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டாப் 50, ரைட் 40, பாட்டம் 30, லெஃப்ட் 20. சரியா? ஸோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு இங்கே கண்டென்ட் அலைன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் பேடிங். இதுக்கு நீங்கள் பேடிங்க்கு கூட தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஷார்ட் அண்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரே லைனில் நிறைய இதை கொடுக்குறது தான் ஷார்ட் அண்ட். ஓகே சரி, ஓகே. இப்போ நான் வந்து பேடிங் டாப் மட்டும் எனக்கு வேணும். பேடிங் டாப் வந்து எனக்கு ஒரு 50 பிக்சல்ஸ் வேணும். பேடிங் டாப் எனக்கு 50 பிக்சல்ஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வந்துருக்கு. சரியா? ஓவர்ஃப்ளோ அண்ட் பார்டர் சைசிங், சாரி பாக்ஸ் சைசிங், அதை பற்றிலாம் நம்ம லேட்டர் வீடியோஸில் பார்க்கலாம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா எனக்கு நவுந்து வந்திருக்கு. ஓகே, பார்டர் பாட்டம் நான் ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ணுறேன். பார்டர் சாரி பேடிங் பாட்டம் அதுவும் எனக்கு ஒரு 50 பிக்சல்ஸ் வேணும். ஸோ நம்ம பேடிங்க்கு கொடுக்குறதுக்கு தகுந்தாப்புல அந்த பார்டரும் அலைன் ஆகுது பாருங்கள், அதுக்கு தகுந்தாப்புலையும். ஸோ அதுவும் தன்னைத்தானேவும் ரீசைஸும் பண்ணிக்கும். சரியா? இப்போ நம்மளுடைய டெவலப்பர் டூல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு நான் இப்போ எதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன், டாப்புக்கு பண்ணியிருக்கேன், பாட்டமுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ டாப்புக்கு 50, பாட்டமுக்கு 50. ஸோ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக அது எனக்கு அந்த இடத்துல அலைன் ஆயிருக்கு. இதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். பேடிங் ரைட்டு அதுவும் ஒரு 50 பிக்சல்ஸ், பேடிங் லெஃப்ட்டு அதுவும் ஒரு 50 பிக்சல்ஸ். ஸோ ஈக்குவலாக ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ சுற்றி எனக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் வந்துருக்கு. ஸோ சுற்றி எனக்கு 50-50 அப்ளை ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த மாதிரி பேடிங் கொடுத்து உங்களை கண்டென்ட்டுக்குள்ளே அதாவது கண்டென்ட்டை சுற்றி உள்ள பார்டருக்கு உள்ளே இருக்கிற ஸ்பேஸிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே, இப்போ இவ்வளோ தான் பேடிங். நெக்ஸ்ட்டு அவுட்லைன் பார்க்கலாம். அவுட்லைன் பார்டர் மாதிரி தான், பார்டருக்கு வெளியே இருக்கிறது தான் அவுட்லைன். சரியா? ஸோ இப்போ எனக்கு இந்த பார்டர் எனக்கு வந்து இப்போதைக்கு பேரா 1ல் பார்டர் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் அதை தான் டார்கெட் பண்ண போகிறேன். இதில் வந்து எனக்கு பார்டர் இல்லை. சரியா? அதுக்கு மேலே நான் அவுட்லைன் போட்டேன்னா அது பார்டர் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து டாட் பேரா 1 அதே டார்கெட் பண்ணி. ஸோ இப்போ நம்ம அவுட்லைன் ப்ராப்பர்ட்டியை ஹோவர் பண்ணோம்னா அதோடைய டூல் டிப் பாருங்கள். ஸோ அவுட்லைன் ஸ்டைல், அவுட்லைன் வித், அவுட்லைன் கலர். ஓகே, நம்ம எப்படி பார்டருக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான். பார்டருக்கு வந்து எப்படி ஷார்ட் டர்ம் ப்ராப்பர்ட்டியில் வித் செட் பண்ணுவோமா, ஸ்டைல் செட் பண்ணுவோம், அதே சமயம் கலர் செட் பண்ணுவோம். சரியா? ஸோ அதே 3 தான், அதே மாதிரி தான் அவுட்லைனுக்கும். சரியா? அவுட்லைனுக்கு இப்போ நான் வந்து 2 பிக்சல்ஸ் சாலிட் ரெட்டு. சரியா? ஸோ இப்போ நான் அதை வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பார்டரை சுற்றி எனக்கு ஒரு அவுட்லைன் வந்துருக்கு பாருங்கள். அந்த அவுட்லைன் வந்து எனக்கு பெரிய லெவலில் தெரியல, பிகாஸ் அதுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அது தெரியல. ஓகே, பட் ஆனால் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்திருக்கு. சரி, ஈவன் தற்போதைக்கு உங்களுக்கு தெரியுன்றதுக்காண்டி நான் இதை வந்து கமெண்ட்ஸில் போட்டுறேன். கமெண்ட்ஸ்க்கு கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்லைன் மட்டும் தெரியுது. ஓகேவா? ஓகே, இது நீங்கள் டெவலப்பர் டூலில் பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்பர் டூலில் உங்களுக்கு வந்து பார்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவுட்லைனுக்கான எந்த வியூ உங்களுக்கு கிடையாது. சரி, ஓகே. இப்போ நம்ம அவுட்லைனுக்கு அதே மாதிரி தான், பார்டருக்கு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் அவுட்லைன். ஸோ ஸ்டைல் வந்து நம்ம அங்கே சாலிட் அங்கேயே கொடுத்துருக்கோம். சரியா? நம்ம இப்போ வந்து இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அவுட்லைன் லெஃப்ட் எனக்கு வேணும். சரியா? அவுட்லைன்
hyphen left சாரி ஸோ அவுட்லைனுக்கு வந்து உங்களால் லெஃப்ட் அண்ட் ரைட் செட் பண்ண முடியாது சரியா. நீங்கள் ஸ்டைல் செட் பண்ண முடியும், வித்து செட் பண்ண முடியும், ஆஃப்செட் செட் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ நான் திடீர்னு பார்டருக்கு போயிட்டேன். ஓகே, அவுட்லைன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டைல் செட் பண்ணலாம். ஸோ அவுட்லைன் 2 pixels solid red. ஸோ ஸ்டைல் செட் பண்ணலாம். ஸ்டைல் வந்து டாட்டட் வச்சுக்கலாம். டாட்டட் நீங்கள் ஸ்டைல்ஸ் எல்லாமே அது ஒரே மாதிரி தான். ஸோ டாட்டடாக இருக்குது அவுட்லைனு சரியா. அவுட்லைன் ஆஃப்செட் அப்படின்னா வந்து அவுட்லைன் ஆஃப்செட் வந்து என்னன்னா, ஸோ அதுக்கு அதாவது பார்டர் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய பார்டரை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கமெண்ட்ஸ்க்கு கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒட்டிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எனக்கு பார்டருக்கும் அவுட்லைனுக்கும் கேப்பே கிடைக்கல, அது வந்து கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது சரியா. ஸோ அதை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் அவுட்லைன் ஆஃப்செட் ஓகேவா. இப்போ இந்த அவுட்லைன் ஆஃப்செட் ப்ராப்பர்ட்டியை வச்சு நான் ஒரு 50 பிக்சல்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கும் இதுக்கான கேப் இருக்குது, ஆனால் எனக்கு டாப்பில் உள்ளது தெரியல எதனால் அப்படின்னா வந்து அது மறைஞ்சிருச்சு சரியா. அதாவது மறையில அது வந்து கொஞ்சம் விரிவடைஞ்சதுனால அப்படியே ஹைட் ஆகிடுச்சு ஓகே. பட் ஆனால் அது இன்னும் விசிபிளாக தான் இருக்குது, பட் அது வந்து பின்னாடி போயிடுச்சு. அதனால் நான் இதை 15 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஸ்பேஸ் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுது ஓகே. என்னுடைய டெவலப்பர் டூலை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாகவே தெரியுது, அதுக்கு மத்தியில் உள்ள ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஓகேவா. ஸோ அவுட்லைனுக்கு வந்து அவுட்லைன் ஸ்டைல் அண்ட் அவுட்லைன் ஆஃப்செட் செட் பண்ண முடியும், அவுட்லைன் வித் செட் பண்ண முடியும் சரியா. அவுட்லைன் அண்ட் அதுக்கான கலர் எல்லாமே உங்களால் செட் பண்ண முடியும். அவுட்லைன் வித்து வந்து நம்ம ஆல்ரெடி அங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் சரியா. இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி 2 பிக்சல்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இது நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரியா. பட் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிலேயே நம்ம அதை ரெண்டுத்தையும் கொடுத்துட்டோன்றனால அதை எடுத்துடுறேன். கலரையும் நான் அங்கேயே ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஈவன் நீங்கள் கொடுக்கணுன்னாலும் அவுட்லைன் கலர் ப்ராப்பர்ட்டியை வச்சு இங்கே கொடுக்கலாம். அவுட்லைன் கலர் வந்து ஜஸ்ட் நான் வந்து கிரிம்சன் வச்சுக்கிறேன் சரி. அதுக்கு தகுந்தாப்பில் சேஞ்ச் ஆகிருக்கு, பட் ஆனால் நான் அங்கேயே கலர்ஸ் எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ அதனால் நான் எடுத்துடுறேன். ஸோ பார்டருக்கும் அவுட்லைன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது தெளிவாக புரியும். சும்மா வீடியோ வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ ப்ராக்டிக்கலாக போட்டு பாருங்கள் ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டுமே என்னுடைய டெய்லி வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.